மிதுன லக்னம். சரியா? மிதுன லக்னத்தை பொறுத்தவரை புதனுடைய வீடு. இந்த மிதுன லக்னத்திற்கு கொஞ்சம் ஈகோ கொஞ்சம் கூட இருக்கு. தன்முனைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கொஞ்சம் அதிகமா இருக்கு. காரணம் என்னன்னா, சூரியனுடைய வீட்டுக்கு 11வது வீடு இது. ஆணி மாசம், இப்ப ஆணி மாசம் தானே, இப்ப சூரியன் எங்க இருக்காரு? இந்த ஆணி மாசம் பிறந்தவங்க எல்லாம் கொஞ்சம் பாருங்க. நான் யார் தெரியுமா சொல்லுங்க, நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. கடைசி வரை யாரும் சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அவர்களை பற்றி ஒரு மிகையான மதிப்பீடுகளை கொண்டு வந்து சேர்க்கும். யாருன்னா சூரியன். அது லக்னமே இல்ல, ஆணி மாசம் பிறந்தவங்களுக்கே சொல்றேன். அப்ப மிதுன லக்னத்துக்கு எப்படி இருக்கும்? ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம ஜெயலலிதா அவர்கள் மிதுன லக்னம். அந்த அம்மாவை மட்டும் வச்சு சொல்ல, ஏன்னா நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். பொதுவாகவே மிதுன லக்னத்துக்கு கொஞ்சம் திமிரு இருக்கும், கொஞ்சம் ஈகோ இருக்கும், தன்முனைப்பு, தன்னை பற்றிய ஒரு மிதமிஞ்சிய கணிப்புகள் இருக்கும். இதுல பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த கணிப்புகள் பொய்யாம இருக்கும். ஆனால் அந்த பொய்யை மாற்றுவதற்கு உழைத்து அதை அடைந்து விடுவார்கள் மிதுன லக்னம். அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியமான. நான் ரொம்ப பெரிய ஆளு அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஆனா ஆளை பாத்தீங்கன்னா ஒரு சுண்டக்காயா இருப்பான். நம்ம பெரிய ஆளுன்னு சொல்லிட்டோமே, அப்ப பெரிய ஆளுன்னு நம்பணும்ல. அப்ப நம்புறதுக்காக உண்மையிலே நம்ம பெரிய ஆளை ஆயிடுச்சு காமிக்கணும்ட்டு அவன் உழைத்து 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 ஒரு கட்டத்துல முன்னாடி நிப்பாவற. பத்தியா, நான் சொன்னேன் நான் சாதாரண ஆளு இல்லைன்னு. இப்ப பத்தியாம்மா, நீங்க சாதாரண ஆளு. கணக்கீடுகளில் வெல்லக்கூடிய ஒரு வல்லமை மிதுன லக்னத்துக்கு உண்டு. பிளான் பண்ணி செய்யணும்னு வடிவேலு சொல்றாருல, கணக்கீடுகளில் கணக்கு பண்ணி வெல்லக்கூடிய ஜெயலலிதாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எம்ஜிஆர் அடம் பண்ணி எனக்கு போஸ்ட் கொடுன்னு, நம்ம எனக்கு அரசியல்ல பதவி கூட, எனக்கு போர் அடிக்குது. சரி, என்ன பதவி கொடுக்கறது? சரி, கொள்கை பரப்பு செயலாளர். ஊர் ஊரா போய் பாட்டு, ஊர் ஊரா போய் ஊர் ஊரா போனா அவன் பாட்டா கூட்டம் வந்து திமுறான். எம்ஜிஆருக்கு ஒரு கூட்டம் வந்து, அதுக்கப்புறம் பார்த்தா ஜெயலலிதாவுக்கு கூட்டம். வேற யாரு போனாலும் கூட்டம் இல்ல. பத்தியா, நான் வந்ததுக்கு அப்புறம் தான் கூட்டம் அதிகமாகுது. அப்ப எனக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் கொடு. என்ன போஸ்ட் வர? ஏதாவது ஒண்ணு கொடு. சரி, நீ இங்க இருந்தா கரைசல் பண்ணிட்டு இருப்ப, டெல்லிக்கு போ அப்படின்னு எம்பி போஸ்ட கொடுத்து விட்டாரு. அங்கே போய் ராஜீவ்காந்தி என்ன சொல்லுது அந்தம்மா, எம்ஜிஆர் சரியில்லை, எம்ஜிஆர் சீட்டை தூக்கிட்டு என்ன தூக்கி வை. இதெல்லாம் கணக்கீடுகள். பின்னால அதனுடைய கணக்கீடு என்ன புடிச்சு கீழே தள்ளி இல்ல, ராணுவ வண்டியில இருந்து என்ன தள்ளின. நான் ராணுவ வண்டியில ஒரு நாள் போவேன்டா, போய் காட்டுறேன் பாரு, போச்சா போலையா. அந்த அம்மா இறந்தோன்னு ராணுவ வண்டியில கூட்டிட்டு போனாங்க. இந்த கணக்கீடுகளை வெல்லக்கூடிய வல்லமை மிதுன லக்னத்துக்கு உண்டு. நாட் ஒன்லி ஜெயலலிதா, எல்லாருக்கும். அவன் கொஞ்சம் பிடிவாதக்காரன். யாரு? புதன். புதன் யார் தெரியுமா? மாணவன். புதன் யார் தெரியுமா? குழந்தை, பாலகன். அப்ப கொஞ்சம் பிடிவாதக்காரன், கொஞ்சம் ஈகோ ஜாஸ்தி. அதே சமயத்துல வெல்ல வேண்டும் என்ற வேட்கை கொண்டவன் மிதுன லக்னம். ரொம்ப முக்கியம். வெல்ல வேண்டும் என்ற வேட்கையை கொண்டவன் மிதுன லக்னம். சிதம்பரம் மிதுன லக்னம். நல்ல பட்ஜெட் போடுவார்ல அப்பச்சி, நல்ல கணக்கெல்லாம் போடுவாரு. எங்களுக்கு 15,000 கோடி கொடுத்தாரு. கொடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் கோடியை வாங்கிட்டாரு. எப்படி வாங்கினாருன்னு எங்களுக்கே தெரியல. எங்களுக்கே தெரியாம எங்ககிட்ட வாங்கிட்டாரு. 15,000 கோடி கொடுத்தாரு. கொடுக்கும் போது எங்களுக்கு டாக்ஸ் கிடையாது, கோஆபரேட்டிவ் பேங்க்ஸுக்கு டாக்ஸ் கிடையாது. கொடுத்துட்டு டாக்ஸ போட்டாரு. பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 50,000 கோடிக்கு வந்துகிட்டே இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிட்டே இருக்கு. எங்க அப்பச்சி கணக்கு எப்படி பாத்தியான்னு, கொடுத்தது 15,000 கோடி, ஆனா வாங்கினது 3 லட்சம் கோடி. பாத்தீங்களா? இது கணக்கீடுகள். அப்பச்சி சிதம்பரம் மிதுன லக்னம். அப்ப இந்த கணக்கீடுகளில் வல்லவர்கள் அவர்கள். அற்புதமான. அதே போல அடுத்தவர்களை வசீகரிப்பதற்காக ஏதாவது ஒரு காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது மிதுன லக்னத்துக்கு வல்ல, ஈஸியா செய்வாங்க. அடுத்தவங்களை வசீகரிக்கணும். அதாவது ரிஷபம் என்னன்னா, தன்னை பற்றி புகழணும்னு நினைக்கும் இல்லையா? மிதுன லக்னம் தன் செய்த காரியங்கள் பற்றி புகழணும். எப்படி வித்தியாசம் இருக்கு, ரொம்ப வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்கும். ஒன்னொன்னுக்கும் வித்தியாசம். எவ்வளவு அழகான வித்தியாசம். இந்த கட்டம் இருக்கு இல்லையா, 12 கட்டம். ஏங்க அப்பா, இந்த 12 கட்டத்தை பத்தி 12 வருஷம் கிளாஸ் எடுக்கிறதுனால எடுப்பேன் நான். அவ்வளவு விஷயம் இருக்கு.
அப்ப ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி நுட்பங்களை ஆராயும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. தான் செய்த செயல்கள் பற்றி பேச வேண்டும் என்று மிதுன லக்னம் விரும்பும், புகழ வேண்டும் என்று விரும்பும். புரியுதா? ரைட். இந்த மிதுன லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரன். மிதுன லக்னம் ரொம்ப பேசக்கூடாது. பேசுனா லொட 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 லொடன்னு பேசிடும். அதிகம் பேசாம அமைதியா இருக்கணும். அப்ப அங்க என்ன ஆகும்? 2ஆம் இடம் சேவ் ஆயிடும். ஏன்னா நீர் இல்லையா, 2ஆம் இடம் நீர் ஸ்தானம், அது ஓட்டப்பான மாதிரி போயிடும். தண்ணியை விட்டோம்னா என்ன ஆயிடும்? லொட லொடன்னு போயிடும், எதை பேசணும் தெரியாம போயிடும். அதனால பொதுவாகவே நீங்க கவனிச்சு பாருங்க, அளந்து பேசுவாங்க. அரசியல்வாதிகள்ல பாத்தீங்கன்னா ஜெயலலிதா ஏன் எழுதி வச்சு படிக்குது? அதுக்கு முன்னாடி யாருமே எழுதி வச்சு படிக்கல தெரியுமா? காமராஜர் எழுதி வச்சு படிக்கல, அண்ணா எழுதி வச்சு படிக்கல, கலைஞர் எழுதி வச்சு படிக்கல, யாருமே எழுதி வச்சு படிச்சது இல்ல. ஆனா ஜெயலலிதா வந்தோடனே எழுதி வச்சு, எம்ஜிஆர் எழுதி வச்சு படிக்கல, ஜெயலலிதா எழுதி வச்சு படிச்ச காரணம் என்னன்னா, அது வாய் தவறி பேச ஆரம்பிச்சுச்சுன்னா கண்ணா பின்னான்னு பேசும். பேசினால தானே கவர்னர் என் கையை பிடிச்சி இழுத்தாருன்னு தானே சொல்லிச்சு அந்த அம்மா. சொன்னிச்சா சொல்லலையா? பொய்யெல்லாம் நான் சொல்லல. ஏன்? வாய் தவறி சொல்லிட்டேன்னு கூட சொல்லாது மிதுன லக்னம். நான் தப்பா சொல்லிட்டேங்க, டங் ஸ்லிப் ஆயிடுச்சு, சொல்லவே சொல்லாது ஒருபோதும் மிதுன லக்னம். அப்படி விட்டோம்னா உளறிடுவோம் அப்படின்றதுனால எழுதி வச்சு படிப்பாங்க. ப. சிதம்பரம் ஸ்பீச்சை கேட்டிருக்கீங்களா? அப்படியே பொறுமையா வார்த்தையை விடுவார், ஒவ்வொரு வார்த்தையும் அல்லந்து விடுவார். ஏன்னா டங் ஸ்லிப் ஆயிடும். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டோம்னா, இவன் மாணவன் தானே, இவன் சின்ன பையன் தான், யாரு என்ன வயசானாலும், நல்லா கவனிங்க, மிதுன லக்னம் எவ்வளவு வயசானாலும் ரொம்ப சின்ன பிள்ளைன்னு நினைச்சுக்குவாங்க. வயதளவுல சின்ன பிள்ளைன்னே நினைச்சுக்குவாங்க. அவங்கள வயசான ஆளு அப்படின்னு சொல்றதை விரும்பவே மாட்டார்கள். அவங்க மனசளவுலையும் வயதானவர்களாக கருத மாட்டார்கள். ரொம்ப ஆச்சரியம்ல. அப்ப இயல்பாகவே அவர்கள் இளமை பருவத்துல இருப்பதாகவே நினைத்து கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரியே அவர்கள் நடந்து கொள்வார்கள். இது ரொம்ப முக்கியமான வித்தியாசமான அணுகுமுறை, அவர்கள் அணுகுமுறை. அப்ப ரொம்ப கவனமாக வார்த்தையை விடணும், ஓட்ட விட்டுறக்கூடாது. தைரியம். 3ஆம் அதிபதி சூரியன். வா, அவர்களுக்கு இருக்கக்கூடிய தைரியம் யாருக்கு? சூரியனுடைய லக்னத்துக்கே இருக்காது, சிம்ம லக்னத்துக்கு கூட இருக்காது. மிதுன லக்னத்துக்கு அளப்பரிய தைரியம் இருக்கும். ஜெயலலிதாவுக்கு இல்லாத தைரியமாங்க. ஏன்? தைரிய ஸ்தானாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா 3ஆம் அதிபதி சூரியன். அப்ப சூரியனுடைய வலிமை கிடைச்சிட்டா அப்புறம் என்ன அர்த்தம்? சாதாரணமாக ஈகம் இருக்கக்கூடிய லக்னம் அது. சூரியனுடைய வலிமை கிடைத்து விட்டா அவங்களை அசைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு தைரியம் இருக்கும், உண்மையான தைரியமா இருக்கும், அந்த அளவுக்கு தைரியம் இருக்கும். 4 கூடையவர் புதன். கொஞ்சம் சுகவாசி தான் மிதுன லக்னத்தை பொறுத்தவரை. சுகவாசி, 2 நாள் அலைஞ்சா 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சுகவாசி தான். ஏன்னா ரொம்ப தொடர்ந்து அலைச்சலை மிதுன லக்னத்தால் கொடுக்க முடியாது, சரியா? ஏன்னா 4ஆம் அதிபதி புதன். எங்க இருந்தாலும் வீட்டுக்கு வரணும், ஹோம் சிக் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை மிதுன லக்னத்துக்கு அதிகமாக உண்டு. ஏன்னா ஒரு 3 நாள் 1 வாரம் கேம்ப் போயிட்டோம்னா என்ன ஆயிடுவாங்க? அப்செட் ஆயிடுவாங்க. திரும்ப அந்த அந்த இதுக்கு வரணும், இந்த கூட்டுக்கு வந்தாகணும். அப்படி அந்த கூட்டுக்கு திரும்ப வரும்போது ஒரு நிம்மதியை அனுபவிக்க வேண்டிய ஒரு தன்மை மிதுன லக்னத்துக்கு அதிகமா இருக்கும். 2வது, சுற்றம் சூழ இருக்க விரும்பும். மிதுன லக்னத்தை பொறுத்தவரை சுற்றம் சூழ இருக்கணும்னு விரும்பும். ஆனால் சுற்றம் சூழ இருந்தாலும் தான் தனிமையாய் விரும்பக்கூடிய ஒரு லக்னமாகவும் மிதுன லக்னம் இருக்கும். சட்டுன்னு எல்லாரையும் விட்டுட்டு தனியா போய் உட்கார்ற ஒரு தன்மையும் மிதுன லக்னத்துக்கு இருக்கு. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு உண்மைதான். ரைட். 5 கூடையவர் சுக்கிரன். 5 கூடையவர் 12ஆம் அதிபதி சுக்கிரன். என்ன பிரச்சனைனா, மிதுன லக்னம் நிறைய புண்ணியத்தை கொண்டு வரும். இவர் வாழ்ந்த வாழ்க்கையில புண்ணியத்தை விட்டுரும். இது ஒரு பேடு, ஒரு பழக்க வழக்கம் இருக்கு மிதுன லக்னத்துக்கு. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டி இருக்கு. என்ன காரணம்னா, 5ஆம் அதிபதி சுக்கிரன், 12ஆம் அதிபதியும் சுக்கிரனா இருக்கும். அப்ப 12ஆம் இடம் என்பது விரயம், 5ஆம் அதிபதி என்பது உருவ புண்ணியம். அப்ப வரும்போது, பிறக்கும் போது கொண்டு வந்த புண்ணியம் இறக்கும் போது புண்ணியம் இருக்கானா?
கொஸ்டின் மார்க்கா இருக்கும். ஏன்னா சுக்கிரனை குருவை பற்றி கொண்டால், ஏன்னா மிதுன லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி குரு, 7ஆம் அதிபதி குரு. ஆனால் குருவை பற்றி கொண்டால் கடைசி காலம் சிறப்பா இருக்கும் மிதுன லக்னம். ஆனால் குருவை பற்றி கொள்ள விரும்பாது. ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லணும்ல. மிதுன லக்னம் என்ன, அதனுடைய இயல்பு என்ன, எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லும். அப்ப எனக்கு எல்லாம் தெரியுங்கும் போது குரு என்ன எனக்கு என்ன வந்து கிழிக்க போறாரு? எனக்கே தெரியும் போது அவர் என்ன எனக்கு வந்து புதுசா சொல்ல போறாரு என்று குருவை நிராகரிக்கும். குருவை நிராகரிக்கும். அப்ப நிராகரிக்கக்கூடிய வேலையில யார் வந்து உட்காருவா? சுக்கிரனை வந்து உட்கார்ந்துருவான். அவன் ஆளுமை செய்ய துவங்கி விட்டார். அந்தரங்கம் யாருக்கு? இந்த மிதுன லக்னத்துக்கு அந்தரங்க சிந்தனைகளும் அந்தரங்க செயல்பாடுகளும் அதிகமா இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும். ஏன்னா சுக்கிரன் 5, 12 கூடையவனா, 12ஆம் அதிபதி சுக்கிரன் ஆயிடுறானா. இந்த திருட்டு குணத்திற்குரிய சனி 8ஆம் அதிபதி. மிதுன லக்னத்திற்கு ஹிடன் அஜெண்டா எப்பொழுதும் இருக்கும் தனியா. அவங்க ரகசியம் இருக்கா? ரகசியம் இல்லாத மிதுன லக்னம் கிடையவே கிடையாது. அவங்ககிட்ட ஒரு ரகசியம் இருக்கும், ஒரு ரகசியமாக இருக்கும். அப்ப அந்த அளவிற்கு மிதுன லக்னம் என்ன ஆகும்? 12ஆம் அதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்தை விரயம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். மிதுன லக்னத்தை சேர்ந்த பெண்கள் பெரும்பாலும் கணவனோடு இணக்கமாக இருக்க இயலாமல் தவிக்கிறார்கள். பாக்குறேன், லைஃப்ல பாக்குறேன். ஏன்னா 6ஆம் அதிபதி செவ்வாய். அவன் என்னதான் செஞ்சாலும் இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. யாருக்கு? மிதுன லக்னத்தினுடைய பெண்களுக்கு. ஆண்கள் பிரச்சனை இல்லை, ஆண்கள் ஈஸியா நகர்ந்துருவாங்க. ஏன்னா உபய லக்னங்களுக்கு பாதக ஸ்தானம் எது? 7ஆம் இடம். ஆனால் உபய லக்னங்களுக்கு 7ஆம் இடம் வேலை செய்யவில்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். வேலை செய்யலைன்னா பாதகமாக வேலை செய்யவில்லை. அப்ப உபய லக்னங்களுக்கு பாதகாதிபதி வேலை செய்யவில்லை. எனவே குரு காப்பாத்திடுவார். எதுல? திருமணத்துல. கொஞ்சம் கணக்கு போட்டுதான் கல்யாணம் எல்லாம் பண்ணுவாங்க. லவ் பண்றது, பெரிய இடமா சின்ன இடமா பார்த்து கல்யாணம் பண்றது, வசதியான விஷயங்களை பாக்குறது, எல்லாத்துக்கும் ஒரு கணக்கீடுகள் இருக்கும். யாருக்கு? மிதுன லக்னத்துக்கு. தேனும்லாம் கணக்கு போட மாட்டான். அவன் இயல்பே அதுதான். ஆமா, கரெக்டா கணக்கீடுகள் இருக்கும். அந்த அடிப்படையில வாழ்க்கையில அந்த 7ஆம் இடம் என்பது ஓரளவு குரு காப்பாத்திடும். சரியா? ரைட். அந்த பெண்களுக்கு மட்டும் சின்ன சின்ன நெருடல்கள் இருக்கும். அது கூட காலப்போக்கில் கணவன் நினைத்தால் சரி செய்து விடலாம். சரியா? ரைட். 8, 9 கூடையவர் சனி. பொதுவாக மிதுன லக்னத்துக்கு சனி நன்மையைத்தான் செய்வார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. அது உண்மை அல்ல. மிதுன லக்னத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் சனியால் துன்பப்படுபவர்கள் அதிகமான நபர்கள் இருக்கிறார்கள். பிற்காலத்துல சனி ஹெல்ப் பண்ணும். ஏன் பிற்காலத்துல சனி ஹெல்ப் பண்ணும்னா, ஆரம்பத்துல அதை அடிச்சு துவைச்சு துவம்சம் பண்ணிடும். பிற்காலத்துல அவரு கெடுதல் செய்யறதுக்கான ஊழ்வினை இருக்காது. அப்படின்னா தப்பிச்சிருவாங்க. இல்ல தொடர்ந்து நான் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பேன்னா வாழ்நாள் முழுவதும் அடி வாங்கணும். ஏன்னா சனி நம்மை அடித்து தோய்த்த பிறகுதான் நன்மையை செய்யும். நீங்க பிறக்கும் போதே வெள்ளையா பிறந்துட்டீங்கன்னா தப்பிச்சிட்டீங்க. ஆனா அப்படி பிறக்க முடியாது. பிறக்கும் போது புண்ணியத்தை ஈட்டிருந்தாலும் ஆளுகின்ற காலத்தில் என்ன பண்ணிடுவோம்? புண்ணியத்தை விரயம் பண்ணிடுவோம். சனி நம்மை துவம்சம் செய்ய சோங்குவார். எனவே 9ஆம் அதிபதியை விட 8ஆம் அதிபதியாகத்தான் சனி வேலை செய்கிறார். ரொம்ப கவனம். 10 கூடையவர் குரு. பொதுவாக மிதுன லக்னத்துல நியாயம் நேர்மை என்று போகக்கூடியவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள். தப்பு பண்றவன் உடனே மாட்டிக்கிறான். ஏன்? 10ஆம் அதிபதி குரு. ஏன்னா குரு கிட்ட ஒரு பழக்கம், என்ன பழக்கம் தெரியுமா? நீங்க மத்தவன் தப்பு செஞ்சா தப்பிச்சிருவான். இந்த மிதுன லக்னம் குரு லக்னத்துல இருக்கிறவங்க, 10ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்க, 10ஆம் இட அதிபதியோடு தொடர்பில் இருப்பவர்கள், இவர்கள்லாம் போய் தப்பு செஞ்சா என்ன பண்ணிடுவான்? மாட்டி விட்டுருவான். இப்ப செந்தில் பாலாஜி அதான் காரணம். ஜெயலலிதா மாட்டினதுக்கு காரணம் அதுதான். குரு போய் லக்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அம்மாவுக்கு 7ஆம் இடத்துல உட்கார்ந்து லக்னத்தை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப யாராவது ஒரு ஆளா சொல்லணும், குரு உங்களுக்கு லக்னத்தோட பார்த்துட்டு இருக்கிறாரு, நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா உடனே தண்டிக்கப்படுவீர்கள், வெளியில தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லணும்ல. யாரும் சொல்லல. அந்த அம்மா செஞ்ச தப்பு என்ன ஆயிடுச்சு? கடைசியில பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால நீங்கள் எவ்வளவு புண்ணியம் செய்து வந்திருந்தாலும் இந்த பிரச்சனை
ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். 10ஆம் இடம் உங்களுடைய சிந்தனை, செயல், நடத்தை எல்லாமே அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய கணக்கீடுகளில் இருக்க வேண்டும். நேர்மையான நிலைகளில் இருக்கணும். ஏன்னா அதனால நாம கரெக்டா இருந்தோம்னா குரு நமக்கு உதவி செய்வார். தவறாக இருந்தால் மாட்டி விட்டுருவார். கவனமா இருக்கணும். மிதுன லக்னத்தை பொறுத்தவரை குரு கிட்ட கவனமா இருக்கணும். 11 12 பத்தி பேசிட்டோம். 11ஆம் அதிபதி செவ்வாய் தான். நிறைய ஆசை இருக்கும், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த ஆசைகளை வடிகட்டி கொள்வதற்கான வாய்ப்பும் கொடுத்துரும். அதனால 12ஆம் அதிபதியை பொறுத்தவரை சுக்கிரன் உடம்ப கவனமா பார்த்துக்கணும். அவ்வளவுதான். உடல்ல இருக்கக்கூடிய ஜீவ சக்திகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இது மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டா மிதுன லக்னம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விடும். சரியா?